ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிறிஸ்டியன் வீடியோஸ். இன்றைக்கி நான் அவுட்டிங் கிளம்பிட்டேன். எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மீஞ்சு டு பழவர்காடு. ஸோ பழவர்காடு போகிற வழியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த கிளைமேட் நீங்கள் பார்ப்பீங்க. பனி எவ்வளோ அதிகமாக இருக்குது பாருங்கள். சுத்தமாக ரோடும் தெரியல. இந்த சைடில் இருக்கிற இந்த செடி வீடு எதுவுமே சுத்தமாக தெரியல. ஸோ அந்த மாதிரியான ஒரு மோசமான கிளைமேட்டாக தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப குளிர் அதிகமாகவும் இருக்குது. இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருக்கிற மாதிரியே இருக்குது ஃபீலிங். ஸோ அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்ப்பீங்க எனக்கு ஆப்போசிட்லேயே வந்துட்டு எப்படி இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி மோசமான ஒரு கிளைமேட்டாக தான் இருக்குது பாருங்கள். வண்டி வர்றதும் தெரியல. ஹெட்லைட் போட்டுட்டு வந்தாலும் சுத்தமாக வண்டி வர மாதிரியும் தெரியல. சைடில் நிற்கிறதும் தெரியல. ஸோ அந்த மாதிரி இருக்குது கிளைமேட்டிங்க. எப்போது இந்த கிளைமேட் மாறும் சேஞ்ச் ஆகும்னு சுத்தமாக சொல்ல முடியல. திடீர்னு இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போது இந்த வழி பாருங்கள், போகிற வழி நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுவீங்க. ஸோ எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஊட்டியில் இந்த மலைப்பாதையெல்லாம் இப்படி தான் இருக்கும். ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா பள்ளமாக இருக்கும், நடுவில் ரோடு மட்டும்தான் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள். ரெண்டு சைடும் வந்து எனக்கு மலை மேலேயே போகிற மாதிரியே இருந்துச்சு. ஸோ அப்படி ஒரு ஃபீலிங். குளிரும் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது. இங்கே வந்து ஃப்ளைஓவர் கட்டுறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க ஒர்க் எல்லாமே. ஸோ இந்த ரோடு வந்து ரொம்ப டேஞ்சராகவே இருக்குது போகிறதுக்காக. ஸோ இந்த கிளைமேட் இப்படி இருக்கிறதால தான் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வந்தாலும் சுத்தமாக தெரியல. இந்த கிளைமேட்டோட வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ கேப்சர் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இருக்கிற இடத்துலையும் இதே மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இப்போ பாருங்கள் ரொம்ப காலியான இடத்துல எப்படி இருக்கு பாருங்கள். மரம் கூட சுத்தமாக தெரியல இருக்கிறது. க்ளவுட்ஸை வந்து கீழே இறங்கின மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலி பனி சொல்ல மாட்டாங்க, ஃபாகுன்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது வந்து புகை மாதிரி தான் இருக்கும் ஃபாகுன்றது. ஸோ அந்த ஃபாகு தான் வந்து அதிகமாக இருக்கும் இங்கே. ஆனால் வெறும் கண்ணாலேயே பார்க்கலாம். அந்த ஃபாக் வந்துட்டு அப்படியே ஒரு சின்ன சின்ன துளி மாதிரி பறந்துட்டு இருக்கிறது நல்லா தெரியும். வீடியோவில் வந்து கேப்சர் பண்ணாக்கா ஒரு சில நேரத்தில் தெரியும், ஒரு சில நேரத்தில் தெரியாது. ஆனால் அது வந்து மூவ் பண்ணுறது நல்லா தெரியும். எங்கள் மேலேயும் டச் பண்ணிட்டு தான் போகும், எங்களுக்கு தெரியாது. சம்டைம்ஸ் இந்த பிளாக்கான இடத்துல பார்த்தாக்கா இந்த ஃபாக் பறக்கிறது நல்லா பார்க்கலாம் கண்ணாலேயே. ஸோ அதுவும் வந்து நான் நிறைய வாட்டி உங்களுக்கு கேப்சர் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா மீஞ்சு டு பழவர்காடு போகிற வழி தான், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்டு. சரிங்களா. இங்கே தான் வந்து அடிக்கடி இந்த மாதிரி ஆகிறத பார்க்க முடியும். ஸோ க்ளவுட்ஸும் வந்து சம்டைம்ஸ் மழை பெய்கிற நேரத்துலேயும் க்ளவுட்ஸ் ஒரு மாதிரியாக இருக்கும், சன்செட் ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து எனக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் கேப்சர் பண்ணி போட்டுகிட்டே இருக்கேன். ஏன்னா நீங்களும் தெரிஞ்சிக்கலாம் இல்லையா இந்த ஏரியாவில் எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் நான் வீடியோ கேப்சர் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சன்ரைஸ் ஆன மாதிரி தெரியுது. வாங்க சன் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சன் வந்து கொஞ்சமாக தான் தெரியுது, அதிகமாக தெரியல, பிளர்ராக தான் தெரியுது சன் கூட.
ஸோ ஃபுல்லாக வந்து சன் பார்க்க முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா 10 மணிக்கு மேலே தான் நல்லா தெரியும் சன்னு. அது வரைக்கும் வந்து இது மாதிரி தான் இருக்கும், பிளர்ராக தான் இருக்கும். ஸோ கிளைமேட்டும் வந்து இது மாதிரி தான் இருக்கும். மேபி இப்போது பழவர்காடு மார்க்கெட் கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பழவர்காடு மார்க்கெட் கிட்ட வந்துட்டோம். ஒருத்தர் பாருங்கள் மீன் எவ்வளோ பெருசாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காரு. இது வந்து மார்க்கெட்டில் போகும். மார்க்கெட்டில் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்கே பெரிய பெரிய மீனெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக எக்ஸ்போர்ட்க்கு தான் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வலையிலேருந்து எடுக்கிறாங்க பாருங்கள், போட்லாம் சைடில் நிற்க வச்சுட்டு. ஸோ தண்ணி தான் கொஞ்சம் கருப்பாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மீனெல்லாம் இங்கே தான் வந்து எடுப்பாங்க. போட்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு நிறைய மீனெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க இங்கே தான். ஸோ டைரெக்டாகவும் வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா மார்க்கெட்டுக்கும் போய் வாங்கிக்கலாம். பழவர்காட்டில் பார்த்திங்கன்னா ஃபிஷ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சம்டைம்ஸ் தான் வந்துட்டு இந்த மருந்தெல்லாம் போட்டு ஐஸ்லாம் போட்டு இது பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி மீனெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி டைம்லலாம் நாங்கள் வாங்க மாட்டோம், ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டும்தான் வாங்குவோம். மீன் வாங்கும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாகவே பார்த்து வாங்கணும். எதுக்குன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு மீனில் ஒரு ஈ கூட இருக்காது. அந்த மாதிரி மீனெல்லாம் நீங்கள் வாங்காதீங்க. கண்டிப்பாக வந்துட்டு நல்ல மீனாக இருந்துச்சுன்னா அதில் ஈலாம் நிறைய உட்காந்துட்டு இருக்கும், சரிங்களா. ஸோ ஃபார்மலின்ன்றது வந்துட்டு ஒரு கெமிக்கல், சரிங்களா. ஐஸ் பண்ணுறதுக்காக அந்த ஃபார்மலின் கலந்து தான் ஐஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா மீன் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அதில் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வைப்பாங்க. ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் இருந்துச்சுன்னா அதில் ஐஸ் இருக்காது, ஈ அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஐஸ் வழியாகவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா மீனில் அந்த மருந்து இறங்கும். ஸோ அதனால் வந்துட்டு அந்த மீன் வாங்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன், ஃபிஷ் எல்லாம் எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் மறந்துடுறீங்க லைக் பண்ணுறதுக்காக, ஓகேங்களா. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.